அழிக்கு வரும் 1008 வரும் புல்லு வாரம் எல்லு வரும் கோடி நல்ல வரங்கள் வாங்கி பூலோகம் போனோம் என்று சக்தி கொண்ட 8 பேரும் உனக்கு காவலாக வேணும் என்று காவல்கார தெய்வம் அதை கடவுளுமே பிறவி செய்ய தாரேகாபுரமதியில தர்க்கராஜன் தார்காவள்ளி 56 தேசத்துக்கு அதிபதி வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வரும் நாளையிலே தர்க்கராஜனுக்கும் தார்காவள்ளிக்கும் 56 தேசங்களுக்கு அதிபதியாக வாழ்ந்து வருகின்றார்கள். தர்க்கன் தலவா மாட சுவாமி அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே தர்க்க முனிராஜனுக்கு மும்மூர்த்திகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மாதத்திற்கு நாள் 30 நட்சத்திரம் 27 இந்த 27 நட்சத்திரங்களை 27 பெண் குழந்தைகளாக்கி தர்க்கராஜாவுக்கு 27 பொட்ட பிள்ளை தலமாடசாமிக்கு இந்த 27 பெண் குழந்தைகள்ல கார்த்திகை ரோகிணி அழகே நிறைந்தவா. இவ அழகை கண்டு சந்திர பகவதி கார்த்திகை ரோகிணியத்தான் மீதி இருக்கு 25 பேரும் அவர் இருக்க அழகை பார்த்து வாக்கப்பட்ட அவருக்கு தான் வாக்கப்படுவோம். சந்திர அம்புட்டு அழகு அப்படி மாப்பிள்ள கிடைக்குமா? தர்க்கராஜன் எவ்வளவோ சொன்னாரு இவ்வளவோ கேட்கல மக்கள் கேட்கலையா? அப்பா அவ விதி போல நடக்கட்டுமே 27 பேர்களையும் சந்திர பகவானுக்கு கட்டி கொடுத்தாங்க. ஆகாயத்துல வாராரே சந்திரன் அவருக்கு 27 மனைவி பார்த்துக்கோங்க. நம்ம ஒன்ன கட்டிக்கிட்டு ஊர் ஊரா போறோமா உழைச்சு போட்ட விளம்பலன்னா ஊர் ஊரா போத்தான் செய்யணும். அப்ப சந்திர பகவானுக்கு 27 பொண்டாட்டி ஐயா பொண்டாட்டியும் மனைவியும் ஒண்ணுதாமியா. அவ வேற இவ வேறயா? மேலோட்டு ஆவட வேற கீழோட்டு கரியாவட வேற அது வேற இது எல்லாம் ஒண்ணுதான். ஒய்ஃபுனாலும் ஒண்ணுதான் மனைவிங்கிறது ஒண்ணுதான். தமிழ்ல சொல்ல தமிழ்ல சொல்லியோ. அப்ப தர்க்கராஜாவுடைய மக்களாகிய இந்த 27 பிள்ளைகளோடு சிலது காலம் வாழ்ந்தார் சந்திர பகவான். அவர் எத்தனை பிள்ளைய கல்யாணத்தை முடிச்சாலும் விரும்பின பிள்ளைகளோட தானே வாழ முடியும். கார்த்திகை ரோகிணியோடு வாழ்ந்து கொண்டு மீதி இருக்கு 25 பிள்ளைகளை வாழா வெட்டி ஆக்கிட்டார். தர்க்கராஜன் சொன்னார் நான் தான் சொன்னேன்னு நீங்க கேட்டீங்களா? மக்கள் கேட்க மாட்டேன். மக்கள் வாழ்வை குறைத்த சந்திரனை வாழ விடக்கூடாது. நீ அழகா இருக்க போய் தானே என் பிள்ளைகள் உனக்கு வாக்கப்படுவோம்னா நீ இனிமே அழகா இருக்க கூடாது. ஏ சந்திரா என் மக்கள் வாழ்வை குறைத்த நீ உன்னுடைய அழகை இன்னைக்கு நாளுக்கு நாள் குறைந்து போகும் போ அப்படின்னு சாபம் கொடுத்தார். நாளுக்கு நாள் அழகு குறைந்து கொண்டே இருக்கிறது. முழுவதும் குறைவதற்கு 3 நாள் இருக்கு. அந்த 3 நாளைக்குள்ள பகவான் ஜடாமுடி பக்கத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டார். அதனால்தான் சிவபெருமாள் இன்னைக்கு நிலவும் பறையும் சூடி இருக்கார். விரோதியாக இருந்தாலும் தஞ்சம் என்று வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதுதான் நம்மளுடைய தன்மை. ஆண்டவன் சந்திர பகவானை அழைத்தார். அப்பா முழுவதும் தெய்வதற்கு 3 நாள் இருப்பதினால் 3ஆம் பிறையாக நான் சூடிக்கொண்டேன் உன்னை. தர்க்கராஜன் கொடுத்த வாக்குப்படி நீ 15 நாளைக்கு தேய்ந்து அன்று அமாவாசையாக வருவாய். நான் கொடுத்த வரத்தின்படி 15 நாளைக்கு நீ வளர்ந்து அன்று பௌர்ணமியாகி உன் அழகு இந்த உலகமெல்லாம் தெரியும். அப்பா பௌர்ணமியை கண்டான் தர்க்கராஜன். என் மக்கள் வாழ்வை குறைத்த சந்திர பகவானுக்கு நான் சாபம் கொடுத்தேன். ஆண்டவன் வரம் கொடுத்தாரா? இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. தர்க்கராஜம்னா யாரு தெரியுமா? நீங்க பின்னால உட்கார்ந்து இருக்காரு தலவாய் மாட சாமி ஐயா இருப்பது இங்க இருப்பது ராஜ அம்சத்துல. அவருக்கு மாட்டு முகம் வச்சதுனாலதான் மாடசாமின்னு பேரு. அப்படி தர்க்கராஜனானவனோ சாபத்தை கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு வாழாவட்டி ஆக்கின சந்திரனுக்கு சாபம் கொடுத்தோம். ஆண்டவே வரம் கொடுத்தாரு. இவரை சும்மா விடக்கூடாது. வரம் கொடுத்த ஆண்டவனை நாம் எரிச்சு பார்க்கணுமானா அந்த பகவானே எனக்கு மருமகனா வரணும். பகவான் மருமகனா வரணுமானா பார்வதி எனக்கு மகளா பிறக்கணும். பார்வதி மகளா பிறக்கணுமானா இந்த பிள்ளைகளும் இங்க இருக்கக்கூடாது. 25 பிள்ளைகளையும் வானத்திலே வெள்ளியாக போய் நெல்லுவார்கள் என்று வரம் கொடுத்தார் சந்திர பகவான் பின்னால. அதனாலதான் இன்னைக்கு ஆகாயத்துல 1000
நட்சத்திரமாக வந்து நிக்காங்க. ஓ வெள்ளியா போறாளா? அதுல 2 நட்சத்திரம் ஒட்டிக்கிட்டே போகும் பாத்துக்கோங்க. அதான் விடிவெள்ளி விடிவெள்ளி விடிவெள்ளி. அந்த கார்த்திகை ரோகிணி என்பவா. ஆமா அவன் பார்த்தா தார்காவள்ளி கிடைத்த பிள்ளையும் இல்லாமல் போய்விட்டது. ஆமா ஐயா. தார்காபுரத்தை அரசி பரிகாரம் செய்ய நம்மளுக்கு குழந்தை வேணும் என்று தர்க்கனுடைய கோட்டைக்கு முன்னால தாமர திராகத்திலே மகாராஜா பொய்கையிலே பிள்ளைக்காக தவம் இருந்தார்கள். இவர் தவத்தை கண்டு இவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று பார்வதா தேவி ஆண்டவன் பகவான் கிட்ட வரங்களை பெற்று தாமர திராகத்திலே நடுத்திட்டு தண்ணிக்குள்ள 6 மாத குழந்தையாக இலையிலையும் பூவிலையும் அவதாரம் செய்தா. அவ அவதரித்த வேளையில தர்க்கண்டேவி தார்காவள்ளி தவத்தை முடித்து குளித்து நீராட வந்தா. நடுத்துட்டு தண்ணிக்குள்ள குழந்தை கூவா கூவா கூவான்னு சத்தம் போடுது. எடுக்க முடியலையா? குழந்தையை தண்ணீர் கொண்டு வந்த குடத்தை கீழே கவத்துனா. ஒரு கையால் குடத்தை பிடித்தா மறு கையால் நீந்தி குழந்தைகளை எடுத்து வருகிறார். குழந்தைய அரண்மனைக்கு கொண்டு வந்து 56 அரசருக்கு அறிக்கையை கொடுத்து தான தர்மங்களை வழங்கி தர்க்கராஜனுக்கு மகளாகவே பிறந்த இவளுக்கு தாட்சாகினி என்று பெயர் கொடுத்தார்கள். தாட்சாகினி என்று பேர் நாமத்தை கொடுத்து நாளொரும் ஏனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வருகிறார். தாட்சாகினி ஆயகளை அனைத்தும் படித்தா. வயதோ 16 ஆச்சு. தர்க்கராஜன் சுயவர ஏற்பாடுகளை செய்கின்றார். 56 அரச மன்னர்களுக்கு அறிக்கை ஓலை கொடுத்தார்கள். தர்க்கன் மகளாகிய தாட்சாகினி சுயவர மண்டபத்திலே ஒரு மலர் மாலையை சுழட்டி எறிவா. மாலை யார் கழுத்துல விழுந்ததோ அவங்கதான் மாப்பிள்ளைன்னு அறிக்கை கொடுத்தார்கள். கல்யாண ஏற்பாடு சிறப்பாக நடக்கி 21 வகை கறி எலுமிச்சங்கா பச்சடி. பச்சைனா இப்படிதான் நடக்கும். அந்த தாரக பரமதியில தர்க்கமோடி ராஜனுக்கு மகளா பிறந்தவளா தாட்சாகினி வெண்கோடிக்கு சுயவரம் என்று சொல்லி 1000 தவசு பிள்ளை. சச்சாதிகள் எல்லாம் ஒரு தவசு பிள்ளைக்கு 1 கோட்டை அரிசி பொங்க 1 தவசு பிள்ளை. 1000 கோட்டை அரிசி பொங்க 1000 தவசு பிள்ளை தான். 21 வகை கறி எலுமிச்சங்கா பச்சடி 41 வகை கறி நார்த்தங்கா பச்சடி. அப்படி கல்யாண ஏற்பாடு சிறப்பாக நடக்கு. 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் அறிக்கை ஓலைய காதிலே கேட்டு தர்க்கன் மகா பார்வதிக்கு கல்யாணமா? மாலை நம்ம கழுத்துல விழுமா விழாதா என்ற 56 அரச மன்னர்கள் எல்லாம் அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வணங்கி வராங்க. மாலை விழுந்துரும்னு குலதெய்வத்தை கும்பிடுதாங்க. நினைச்சது நிறைவேற வேணும் என்று அவரவர்கள் தெய்வங்களை அரசரெல்லாம் வணங்குவாரோ. தெய்வங்கள்லாம் ஆண்டவனே ஐயா பகவானே தர்க்கம் கோட்டை போக போறேன். யமுனா பார்வதா தேவி தாட்சாகினி 56 தேசங்களுக்கு அதிபதி தர்க்கராஜா. இந்த தர்க்கராஜாவுடைய மகளாகிய தாட்சாகினி பார்வதி 16 வயது பருவம். அங்க அழகு நிறைந்த பெண்ணு அம்பிட்டு அழகா இருக்கா. அந்த தர்க்கன் மகளாகிய தாட்சாகினி அழகுனா அழகு பேரழகு. பெண்ணுக்கான பெண்ணழகு பேடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கு கண்ணழகி அவ காது மூக்கு வடிவளவா ஏ மூக்களவா முடியழகா அவ முகத்துடைய திருவழகா செக்க நல்ல
சிகப்பழகி சிகப்பழகி செந்தூர பொட்டழகியா செவப்பழகியா பொட்டழகியே அக்காதங்க அந்த தாருகா புறமாதியில தாருகா புறமாதியில கற்கன் மக பார்வதியா அழகில நிறைந்தவளா நிறைந்தவளா அமுதத்தில அவளுக்கு ஓலப்பூ செய்யலிலே ஒரு பாகம் தலையழகா வேப்பையில செய்யலில மேல் புருவம் ரெண்டழகும் கெண்ட மீனி செய்யலில கிளிமொழியா கண்கள் ரெண்டும் யாரு நத்தி புருவங்களா எடுத்தாணி மூக்கழகா குமுள்ளம்பு செய்யலில சூரிய நாசிகளா மஞ்சன பெட்டி போல மங்கையவ நாடிகளா புல்லை அரும்பு போல வருஷ பல்லழகா பிச்சி அரும்பு போல அரும்பு போல பின்வருஷ அங்க பதக்கம் கட்டி வார்த்தது போல் அக்கன் மக பார்வதிக்கு பக்கம் 16 பள்ளி முத்து கட்டி வார்த்தது போல் 32 பள்ளி ஈச்சம்பளம் போலே இளங்காவி பல்வரிசை கோவை பழம் போல கும்பனைய உதடழகா தாமரை இதழு போல கையலரின் கண்ணரண்டும் கமுகங்குல சாய்ந்தது போல் கட்டழகி கழுத்தழகா வெளுகுறிக்கு வார்த்தது போல் முதுகுனுட தன்னழகா பொக்கிசம் விரித்தது போல் புசத்தனுட திருவழகா கட்டி நல்ல கரும்பு கரும்பு போல கனகமணி கைகள் கனகமணி கையேறண்டோ அவரைக்க செயலில 5 விரலழகா பைத்தனத்து செயலில 10 விரலழகா வஜ்ஜிரம் பதித்தது போல் பாதித்தது வாய்த்த 10
மிக்க செயலிலே 5 விரலழகும் பைத்தனத்து செயலிலே 10 விரலழகா வச்சிரம் பதித்தது போல் வாய்த்த 10 நகமழகு அவசுத்துடுக்கு கலைந்தது போல் தாச்சாகினி பெண் கோடிக்கு சேலை கட்டும் இடையழகா ஆளில செயலில அவளுடைய வயரழகு இளவாளந்தண்டு போல காலு ரெண்டும் தன்னழகு ஆமவோடு செயலில ஆமவோடு அவளுடைய பாதரண்டும் அவளுடைய பாதரண்டும் அப்படி தர்க்கன் மகளாகிய தாட்சாகினி பார்வதாதேவி 16 வயது பருவமங்கையாகி தார்காபுரத்திலே தர்க்கராஜனுடைய கோட்டையிலே அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கின்றார். இந்திரரு காணாலும் இருபுறமும் மச்சம் உண்டு சூரியரு காணாலும் மச்சம் உண்டு மேனகைக்கு ஆனாலும் மேல்புறமும் மச்சம் உண்டு ஊர்வசிக்கு ஆனாலும் உதட்டில் மச்சம் தானே உண்டு ஐயல் லட்சுமிக்கு ஆனாலும் இத்தில் மச்சம் தானே உண்டு சீதாதேவி காணாலும் சின்ன பக்கம் மச்சம் உண்டு உன்னி முத்து காணாலும் அதுல கொஞ்சம் மச்சம் உண்டு மாதுளம் பழத்து காணா பத்தியில் தேமல் உண்டு எலுமிச்சம் பழத்து காணா இருபுறமும் மச்சம் உண்டு ஆடி வரும் நாகத்துக்கு அடிவயற்றில் மச்சம் உண்டு ஓடுகிற தண்ணீரில ஒதுக்கும் மணல் கரும் மணலாம் ஆனா தற்கள் மக பார்வதிக்கு கூந்தல் கருப்பொழிய குற்றம் வேற கருப்பும் இல்லை உருவங்கருப்பொழிய அவளுக்கு பின்ன வேற கருப்பும் இல்லை கருப்படையோ பின்னால் வர கருப்பு தலவாய் மாடசாமி பெத்தமாக தாச்சாகினி பார்வதியா அழகாக இருக்கும் போது தர்க்கமோடி ராஜமன்னே பகலான பார்வதிக்கு ஒன்றாம் படித்தளமா பொய்யார மேடைகளா இரண்டாம் படித்தளமா இருந்தாடும் மேடைகளா மூன்றாம் படித்தளமா கட்டும் ஜாவடியா நாலாம் படித்தளமா படித்தளமா நடந்தாடும் மேடைகளா நல்ல படித்தளமா அலங்கார சாவடியா
ஆறாம் படித்தளமா ஆணை கட்டும் மண்டபங்கள் ஏழாம் படித்தளமா தற்கன்மாக பார்வதிக்கு எறும்பு ஏறா மண்டபங்கள் எட்டாம் படித்தளமா கொட்டார சாவடியா ஒன்பதாம் படித்தளமா பொய்யார மேடைகளா பத்தாம் படித்தளமா பத்தாம் நல்ல படித்தளமா பந்தடிக்கும் மேடைகளா அவர் பந்தடிக்கும் மேடைகளா பத்தாம் படித்தளம் பந்தடி மேடை என்று பல்லாக்கு சாவடி அமையா என் தர்க்கன் தலவாய் மாடசாமிக்கு மகளாகவே பிறந்த ஆமா அந்த தாட்சாகினி பெண்ணானவளுக்கு ஆமோ தார்காபுரத்திலே தர்க்கராஜன் தோழி பெண்களை ஒப்படைத்தார். ஆமையா கைபிடிக்க தோழி உண்டு கைபிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு கால் பிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு அவளுக்கு தட்டாங்கள் விளையாட விளையாட காசிமார் பெண்கள் உண்டு பெண்கள் உண்டு வெற்றிலை சுருள் மடிக்க விதவிதமா தோழி உண்டு தோழி உண்டு பல்லாங்குழி விளையாட விளையாட பாங்கிமார் பெண்கள் உண்டு பெண்கள் உண்டு ஐயா விளையாட பாங்கிமார் பெண்கள் உண்டு தோழியோடு பாச்சாகினி பார்வதியும் இருக்காளே அரண்மனையில் 18 தோழியோடு தோழியோடு பைங்கிளியும் இருப்பாளா பைகிழியா இருப்பாளா ஏழு எட்டு தோழி பெண்களோடு இருக்கிறாள் தர்க்கன் மகளாகிய தாட்சாகினி. அப்படி இருக்கும் போது ஒரு நாளை பார்க்க தர்க்கராஜன் தன் அரண்மனையிலே இருந்து மனக்கலக்கத்தோடு இருக்கிறார். அப்பந்தான் ஆலோசனை மந்திரி வந்தார். தர்க்கராஜா, ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏன் இப்படி நீங்க மன வருத்தமா இருக்கீங்களே, என்ன காரணம்? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா மந்திரி, மந்திரி எனக்கு இருப்பது ஒரு பெண்ணு. ஆமா ஆமா, இவளுக்கு சுயவரம் கட்டி கொடுக்கணும், கல்யாணம் ஏற்பாடு செய்யணும். ஒரு நாட்டு மன்னருக்கு நான் கொடுத்து இன்னொரு நாட்டு மன்னருக்கு கொடுக்காம இருந்தா இது மனச்சடவு ஏற்படும். இது பகதானே, அதனால எனக்கு ஒரு மன வருத்தம். ஆமா, மந்திரி பார்த்தாரு. இதுக்குத்தான் கவலைப்படுவீங்களா? இதுதான் கவலைப்படுவீங்களா? மன்னா, என்ன உங்க மகளுக்கு நீங்க கல்யாண தேதி நாள் குறிங்க. ஆமா, ஏற்பாடு செய்யுங்க. ஐடியாவை நான் சொல்லுவேன், அதுக்கு உள்ளது வழியில் நான் சொல்லுவேன். கல்யாண தேதிகளை குறித்தார்கள். ஆமா, நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்தார்கள். சரி, கல்யாண தேதி நாள்களை எல்லாம் குறித்து 56 தேசத்து ராஜாக்களுக்கு அறிக்கை ஓலையை எழுதுகிறார்கள். அறிக்கை எழுதாங்களா? மகாராஜ ராஜேஸ்வரி கணம் பொருந்திய 56 அரச மன்னர்களுக்கு தார்காபுரத்தை அரசாளும் தர்க்கராஜன் எழுதுவது, என்ன என்ன, எனக்கு இருப்பது ஒரு மகள், என் மகள் தாட்சாகினி. அவளுக்கு இந்த தேதியிலே சுயவரம், கல்யாண நாளே. என் மகளை மனம் முடிக்க விரும்பக்கூடியவர்கள் யாவராக இருந்தாலும் என் மகள் ஒரு மலர் மாலையை கையில எடுத்து சுழட்டி எறிவா.
மாலை யார் கழுத்துல விழுந்ததோ அவர்கள்தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு அறிக்கை போலயே எழுத சொன்னார்கள். அவர்தான் மாப்பிள்ளை சொல்லிட்டாரா? தர்க்கராஜனும் அப்படியே அறிக்கை ஓலை எழுதினார். ஆமா, 56 தேசங்களுக்கெல்லாம் அறிக்கை ஓலை வருகிறது. ஆமையா, இங்க கல்யாண ஏற்பாடு தடபுடலாம் நடக்கு. ஆமா, சிறப்பாக ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. தார்காபுரத்துல தர்க்கராஜாவுடைய கோட்டையில 8 நாளாக கொட்டகைய அலங்கரித்தார்கள். கல்யாண ஏற்பாடுலாம் நடந்து இருக்கு. பகனல்ல மரவகுந்தார் பாக்கு மரவகுந்து பந்தல்களை அலங்கரித்தார். தேக்கு மரவகுந்து தெருக்களை அலங்கரித்தார். வன்னி மரம் கொண்டு வந்து வாசலை அலங்கரித்தார். பந்தலிட்ட கால்களுக்கு பாரவாளை கொலை நிறுத்தி கொலை மாங்குளைய கொண்டு வந்து அங்க மணவடைய அலங்கரித்தார். மாங்குளையந்தோரணமா மாங்குளையந்தோரணமோ மணவட பந்தலில மாங்குள தோரணமா மணவாட பந்தலில மாங்குளையை கொண்டு வந்து மணவட பந்தலை அலங்காரம் செய்தார்கள். தார்காபுரத்திலே தர்க்கராஜாவுடைய கோட்டையில தாட்சாகினி பார்வதி சுயவரம் என்று பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். சித்திர விஸ்தர கொட்டகை எங்கும் செம்பு மணி மலர் மாலை இணங்கிட சித்திர விஸ்தர கொட்டகை எங்கும் செம்பு மணி மலர் மாலை இணங்கிட காலை கமுகுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போல இருக்கும். பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சோதே முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா பலவித புஷ்பங்கள் பவுசோடு கொண்டு கொட்டகை எங்கும் அலங்காரம் செய்தார். அதை கண்ணால் பார்க்கவே பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பனை சேதார வஸ்திர குழப்பு தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர குழப்பு எங்கெங்கு பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்திலை மார்கள் மங்கள சப்போடு அதை கண்ணால் பார்க்கவே பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் அப்படி அந்த தர்க்கராஜனுடைய கோட்டையில தாட்சாகினி பார்வதா தேவியானவளை சுயவர மண்டபத்திலே 56 அரச மன்னர்கள் வருவதற்குள்ள பார்வதா தேவிய மணப்பெண்ணாக அலங்கரித்தார்கள். எப்படி அலங்கரிக்கிறார்கள்?
சிப்புக்குள்ளே அடைத்திருந்த அடை செலவர்ண பட்டுடுத்தி குழலுக்குள் அடைத்திருந்த அடை கோலவர்ண பட்டுடுத்தி பச்சை நிறத்தாலே பைங்கிளையும் பட்டுடுத்தி பவளத்தால் சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டால் நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பொட்டும் போட்டு பார்த்தவர் தான் மயங்க பஞ்சவர்ண பொட்டும் போட்டு காச்சாகினி பார்வதியா பொட்டுட்டு மைதி எழுதி அம்மை உருவங்கள் மைத்தீட்டி அம்மை சம்மங்கிரி எண்ணெய் தைத்து தலைவாரி பூச்சூடிய பாரிஜாத மலர் அணிந்து கண்ணழகு காணாதென்று அங்கநக போட்டு வாழா தர்க்கன் மகளாகிய தாட்சாகினியானவா தன்னுடைய அழகு காணாது என்று தங்க நகைகளால் அலங்காரங்களை செய்தார். அவள் சடையில் சட குச்சி சட நாகம் சட பில்லி ராக்கொடியான் தாளாம்புவான் காதுக்கு கம்மல்களாம் கல்பதித்த ஜிமிக்கிகளாம் குருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன பூ தட்டும் விட்டாள். கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கெடிகார சங்கிலியா கச்சப்பர மாலைகளா அலங்கார தாயுத்துடன் அவ கையதிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டண காப்பு மிட்டா போட்டார் நல்ல வளையல் இட்டா ஐந்து நல்ல விரல்களுக்கும் ஐவரண மோதிரமோ 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி மிண்டாங்கி பிண்டாங்கி கட்டுவமாம் பூடிகளா அவ இழுத்து சங்கிலி மாட்டினா இஸ்கோலானி பூட்டினா தாளப்பொழி கொத்து சரப்பொழி ஏத்த சந்தன காப்பு அவ இடிப்பில் ஒட்டியாம் சிகப்பு யாரு செய்த வேலை மதுரை தட்டார் செய்த வேலை மதுரை ரத்ன புதுக்கள் வேலை மாளாது சொல்ல மீளாது அவத்தாலிதவர காச்சாகினி தங்கத்தாலே அலங்கரித்து அப்படி அலங்காரம் செய்தல்லவோ தாட்சாகினி பார்வதி சுயவர மண்டபத்திலே அமர்ந்திருக்கிறார். 56 அரச மன்னர்கள் தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு வருகிறார்கள். அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வணங்கினார்கள்.
அணையில வாரவர்கள் ஆணையில வாரவர்கள் குதிரையில வாரவர்கள் ஒட்டகத்தில் வாரவர்கள் தலத்திலே வாரவர்கள் 56 அரசர்களும் தர்க்கங்கோட்டைக்கு வாரார்கள் தர்க்கங்கோட்டைக்கு வாரார் கோட்டைக்கு வருவாரா கோட்டைக்கு வருவாரா 56 அரசரெல்லாம் சுயவர மண்டபத்தில் சோபாவில் இருக்கும் போது தர்க்கன் மகா பார்வதியா அரசர்கள் வந்துட்டாரே வந்துட்டார் அரணார காணலையா காங்கலையா பகவான தான் நினைத்து ஆதிசக்தி பார்வதியும் முத்தும் முத்தா கண்ணீரைத்தான் முகமெல்லாம் அடிப்பாளாம் ஆறாக கண்ணீரைத்தான் அங்கும் எல்லாம் வடிப்பாளாம் பவளம் போல் கண்ணீரைத்தான் கண்ணீரை பக்கம் எல்லாம் அடிப்பாளா அடிப்பாளா பக்கம் எல்லாம் அடிப்பாளா பார்வதியா புலம்பும் போதே பார்த்தாரே பகவானோ தாரகாபுரம் அதில நம்மள் தேவி தாட்சாகினி இன்று சுயவரம் என்று சொல்லி சொன்ன வாக்க காப்பாத்த கற்கும் கோட்டைக்கு தம்போகணும் இன்று முக்கண்ணன் பகவான் 90 10 சென்ற 10 துவண்ட கிழவரை போல் 300 10 சென்ற நரைத்த கிழவரை போல் காவி உடையணிந்து உடையணிந்து ராஜ மாலை போட்டு மாலை போட்டு திருநேற்றில் காப்பணிந்து செந்தூர பொட்டு வைத்து இறந்து உண்ணும் ஆண்டி போலே ஈசனான பகவானும் ஹரிசரங்குஞ்சொரி சரங்குஞ்சொரி அரையாப்பு தொடவாழ ஆலங்காத்தி புண்ணு பொண்ணுக்கு ஒரு பூச்சியோடு பகவான வார போதேவா தாரகாபுரம் அதில புறம் தர்க்கங்கோட்டை முன்னாலே கீழக்கோட்டை வாசலில பகவான வார போது அரசர்கள் முன்னாலே தண்ட தலையாரி ஓடி வந்து ஓடி பாருமையா பெரியவர பெரியவர வார்த்தை ஒன்று சொல்லுங்களோ வாருமையாண்டியரே
அரச மக கல்யாணம் ஆண்டி இங்கு வந்ததென்ன அரசர்கள் கேட்ட போது அரச மகளுக்கு உள்ள கல்யாணம். ஆண்டி உமக்கு இங்க என்னையா வேலை? ஐயா நான் இருக்க இந்த நிலைமையில பெண்ணு கேப்பனா என்கிட்ட கேட்டுக்கு பெண்ணு ஒரு கேடாங்க. அரிசரங்கு சொரிசரங்க அரையா ஆப்பு தொடவாள ஆலங்க அத்தி புண்ணா இருக்கனே நீங்க என்னைய கோட்டைக்குள்ள விட்டு என்ன இறந்த ஒண்ணும் சன்னியாசின்னு யாராவது 5-10 எனக்கு போடுவாங்க. அதை விட திருவோட்டு பண்டாரம் நினைச்சு திருவோட்டுலையும் பேர்வாதி போடுவாங்க. அதுல எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு நான் பேர்வாதி தாரம் தான். தாரம்னு சொன்ன உடனே தலையாதிமார்கள் எல்லாம் பகவானே தர்க்கராஜனுடைய கோட்டைக்குள் அனுப்பினார்கள். பகவான் ஈசான மூலையில போய் உட்கார்ந்துருக்காரு. பார்வதா தேவி கன்னி மூலையில கடவுளா ஆகிய பகவானை எண்ணி கையில இருந்த மலர் மாலையை கையில் எடுத்தா. கூட்டத்துல இருக்கவங்க எல்லாம் ஐயா தர்க்கராஜா முகூர்த்த நேரம் முடிய போதையா அதனால உங்க மகளை மாலையை எரிய சொல்லுங்க. காச்சாகினி பார்வதியால் கையிலே மாலையை கொடுத்து சுழட்டி எறிதா. பார்வதி பகவானை எண்ணி மாலையை தங்கையில் வாங்கி காச்சாகினி பார்வதியா மணவாளனை தான் நினைத்து பார்வதியா சுழட்டுதாள சுத்தி சுத்தி எரிந்த மாலை சொக்கன தேடுதையா மண்டல சுத்துதையா பகவான தேடுதையா சுத்தி சுத்தி எரிந்த மாலை பார்வதி எரிந்த பகவான் கழுத்திலே விழுந்துதையா பகவான் கழுத்திலே விழுந்துடுமா விழுந்த போதே 56 அரசரெல்லாம் ஆதிசக்தியாகிய பார்வதா தேவியானவா மாலையை சுழட்டி எரிஞ்சா பகவான் கழுத்துல விழுந்தது. 56 அரச மன்னர்கள் அவங்க கழுத்தை தேடி பார்க்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணும்ல. உடனே அரச மன்னர்கள் ஆண்டி கழுத்துல இருக்க மாலையை பார்த்தாரையோ பண்டாரம் உண்மை யாரையா உள்ள விட்டா எத்தனை பேர் தான் சாப்பிடுவாரு? இந்த ஊருக்குள்ள தர்க்கன் மகளாகிய தாச்சாகினி கல்யாணம்னு சொன்னாங்க ஐயா. கல்யாண வீட்டுல நான் சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு. ஒரு வாரமா இருந்து சாப்பிட்டு போனோம்னு தான் வந்தேன். இந்த மாலை என் கழுத்துல விழுந்துருது, இன்னாங்க உங்க கையிலே வச்சுக்கோங்க. பார்வதி கையிலே மாலையை கொடுத்து மறுபடியும் எரிய சொன்னார்கள். மறுபடியும் எரிஞ்ச மாலை பகவான் கழுத்துல தான் போய் விழுது. பார்த்தார்கள் அரச மன்னர்கள், இந்த பண்டார கிழமை எங்க இருந்தாமனா மாலை நம்ம யாருக்கும் வந்து விழாது. ஊருக்கு மேற்க ஓட்ட பிள்ளையார் கோயில்ல பாலடைஞ்ச பிள்ளையார் கோயிலை கொண்டு பகவானை வைத்தார்கள். அரண்மனையிலே உள்ள பட்டத்து யானையை கொண்டு வந்து யானையும் தும்பிக்கையில மாலையை கொடுத்து இந்த மாலை இனிமே யாரு கழுத்துல போடுதோ அவங்க தாயா நம்மளுக்கு மாப்பிள்ளை என்று 56 அரச மன்னர்களும் முடிவெடுத்தார்கள். வந்தது பகவான் என்று அறியாமல் ஊருக்கு மேற்க ஓட்டப்பிள்ளையார் கோயிலை கொண்டு போய் ஆண்டவனை வச்சாங்க. ஆண்டவன் ஆதிமலை பெருமாளை எண்ணி அழுது புலம்பினார்.
மகனே ஆதி மூலம் உங்க அம்மாவை நாம் கரம் பிடிக்க நீ எனக்கு உதவணும். உடனே ஆதிமலை கணபதி பட்டத்து யானையாக வடிவத்தை கொண்டு அந்த மாலையை வாங்கி கொண்டு ஊருக்கு மேற்க இருக்கும் பிள்ளையார் கோயில்ல பகவான் கழுத்துல கொண்டு வந்து மாலையை போடுது. ஆண்டவன் கழுத்துல மாலையை போட்டு பகவானை மத்தளத்திலே தூக்கி சுமந்து கொண்டு பார்வதி பக்கத்திலே கொண்டு வந்து பகவானை விட்டது. பார்வதி பார்த்தா 2 தரம் மாலையை எரிஞ்சு அந்த கிழவன் கழுத்துல தான் விழுந்தது. யாரா இருக்கும்னு பார்த்தா பார்வதிக்கு மட்டும்தான் பகவான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுக்க தர்க்கராஜனோ ஆண்டவன் பகவான் என்று அறியாமல் நிற்க பார்வதாதேவி அப்பா 2 தரம் மாலையை போட்டிகளே அவர் கழுத்துலதான் விழுந்தது. இப்பமும் மாலை இந்த பண்டாரம் கழுத்துலதான் விழுது. கோட்டையில பிறந்தாலும் என் தலையிலே போட்ட விதிதானே கிடைக்கும். அப்பா சொன்ன வாக்குப்படி என்னை அவருக்கே கட்டி கொடுங்க. உடனே ஆண்டவனை குளிக்க சொல்லி மாப்பிள்ளையாகவே அலங்கரித்தார்கள். பகவானுக்கும் பார்வதிக்கும் மாலையை போட்டு மணவட பந்தல்ல வச்சாங்க. கட்டார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை எடுத்து ஆண்டவன் பகவான் தாட்சாகினிக்கு திருப்பூட்டுகின்றார். நாளான நாள் நல்ல அழகான பௌர்ணமி நேரத்துல அந்த காலம் கல்யாணம் முறம் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் தான். அதனால பகவான் பார்வதி கல்யாணமும் இன்னைக்கு 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நடக்கு. அரணே நல்ல அரணே என்று அரணமாங்கிலியோம் சூடு சிவனே நல்ல சிவனே சிவமாங்கிலியோம் சூடுவாரா மாப்பிள்ளையும் பெண்ணுமாக ஆலயதே மாலை மாத்தும் ஆதவர்கள் ஒன்று கூடி பனிக்குலவ போடுவாரா சேர்ந்து வந்த பெண்கள் எல்லாம் திருக்குலவை போடுவாரா மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மாலையதும் மாத்துதார மாலை மாத்தும் வேளையில ஆதி பராசக்தி ஆண்டவன் கரம் பிடித்த போது வந்ததோர் 56 அரச மன்னர்கள் படக்குன்னு எந்திரிச்சாங்க. நம்மளுக்கு பெண்ணு தாரம்னு சொல்லிட்டு இறந்து பொண்ணு ஆண்டிக்கு மகளை கட்டி கொடுத்த இந்த வீட்டுல ரோசை இருந்தா இனி இருக்கக்கூடாது, கை நினைக்க கூடாது என்று 56 அரச மன்னர்கள் எழுந்தரித்து புறப்பட்டார்கள். தர்க்கராஜனுக்கு கோபம் தாங்க முடியல, கண்ணீரை வடிக்காரு. ஐயா மாமா ஏன் கண்ணீரை வடிக்கிய? ஐயா உமக்கு நான் பெண்ணை கட்டி கொடுத்ததுனால 56 அரச மன்னர்கள் சாப்பிட மாட்டோம்னு போயிட்டாங்க. 1000 கோட்டு அரிசி பொங்கி மடப்புளியிலே மலையா குமிச்சு போட்டிருக்கேன். எனக்கு அன்னதோஷம் பிடிக்கும் ஐயா. இவ்வளவுதானே இன்று ஆண்டவன் குண்டோதரனையும் அக்கினி தேவனையும் வரவழைத்தார். குண்டோதரன் வயிற்றுக்குள்ளே அக்கினி தேவனை ஏவல் செய்து, அப்பா மடப்புளியில உங்க தாத்தா எங்க கல்யாணத்துக்கு 1000 கோட்டு அரிசி பொங்கி குமிச்சிருக்காரு, புகுந்து விளையாடுனா. குண்டோதரன் அங்கிருந்து வந்தார். அவசி பிள்ளைய கூப்பிட்டாங்க, நீங்க எல்லாரும் எனக்கு பழம் மாறுவீங்களா? கொண்டாங்க இலைய கொண்டாங்க, இலைய கொண்டாங்க. இலைய போட்டுட்டு உப்பத்தான் எடுக்க போயிருக்காங்க. ஆனாரு இலை ஊற வாய்க்குள்ள போயிருக்கு. உப்பை வைத்து விட்டு தண்ணி கொண்டு வந்தாங்க, உப்பு வாய்க்குள்ள போயிடுது. உடனே குண்டோதரன் மடப்புளியிலே வந்து 1000 கோட்டு அரிசி சமையல பண்ண பிடிச்சார். சாம்பார், ரசம், மோர், பாயாசம், அவியல், பொரியல், பச்சடி, லட்டு, பூந்தி அத்தனையும் சேர்த்து கூட்டி பிணைஞ்சு 3 உருண்டைதா இருக்கு. 3 உருண்டையாக உருட்டியும் பசி தாகம் தீரல. பகவான் பக்கம் ஓடி வருகின்றார். ஆண்டவனே பகவானே பகவான், உங்களோட கல்யாணத்தில்
கல்யாணத்தில் காவையூர் நிறையலைய ஆண்டவன் கல்யாணத்தில் அரவையூர் நிறையலைய பகவானோட கல்யாணத்தில் ஆதிவயிர் நிறையலைய என்ன உங்க கல்யாணம் எனக்கு வயிறு பசிக்குதப்பா அண்டாவ முழுங்கட்டுமா அண்டாவ முழுங்கட்டுமா எப்ப உருளிய நான் முழுங்கட்டுமா கொப்பரைய முழுங்கட்டுமா இந்த அடுப்ப தூக்கி முழுங்கட்டுமா தாத்தாவ முழுங்கட்டுமா பாட்டிய முழுங்கட்டுமா எப்ப ஒன்ன தூக்கி முழுங்கட்டுமா ஒன்ன தூக்கி இவனை தூக்கி குண்டோதரன் சொன்ன போதே சொன்ன பார்த்தாரே பகவானோ என் மகனே குண்டோதரா உன்னுடைய பசியதைத்தான் பகவானும் தீர்த்துவாரே இன்று மதுரை மாநகரத்திலே எப்பா குண்டோதரா பசிய நானே தீக்கேனப்பா இன்று மதுரை மாநகரத்திலே ஆண்டவனாகிய பகவான் பூமியிலே வைத்தார் கையை பூமியிலே கையை வைத்த போது ஓராறு தண்ணியும் பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்பா இந்த நதியிலே ஓடும் தண்ணீரை உன் கையை வைத்து அணை கட்டி மண்டி போட்டு வாயால் நீர் புரிஞ்சு குடிச்சேனா உன் பசி தீருமுனா பகவான் கையை வைத்தார் ஆறு பெருகியது குண்டோதரன் வைத்தான் கையை மண்டி போட்டு அணை கட்டி வாயால் உறிஞ்சு குடித்தார் கையை வைத்த அணை கட்டியதுனாலே வைகை நதி என்று அதற்கு பெயர் வந்தது குண்டோதரன் பசி தீர்ந்தது அந்த வேளையிலே அன்று இரவு பகவான் பார்வதி இருவேர்களுமாக காளை வாகனத்திலே கைலாசம் வருகின்றார்கள் பொழுது விடிந்தது தர்க்கராஜன் மாப்பிள்ளை சுருள் கொடுப்பதற்காக மந்திரி பிரதானிகளோடு வருகிறார் ஐயா சுயவர மண்டபத்துல கல்யாணம் முடிஞ்சு மணவடையில இருந்து மறுவிடலாம் போயிட்டு பள்ளியறைக்கு போனவங்க பகவான் பார்வதியை காங்கவே இல்லை இரவோடு இரவாகவே காலை வாகனத்திலே கைலாசம் வந்து விட்டார்கள் அறிந்தார் தர்க்கராஜன் என்னை ஏமாத்தி மனம் முடிச்ச ஈசனை நான் சும்மா விட மாட்டேன் பகவானுக்கு வாகனம் காளை வாகனம் அதை இழப்பமாக தர்க்கராஜன் மாடு என்று கேட்டார் மாடு ஏறும் மடையன் இவனுக்கு பெண்ணும் கொடுத்தேனே நானும் ஒரு மடையன் தானே பார்த்தார் பகவான் என் வாகனத்தை பார்த்து மாடு என்று கேட்ட உனக்கு நாளை ஒரு காலம் உன் தலையை அறுத்து இதே மாட்டு முகத்தை வைத்து உன்னை மாட தேவதையாக மாற்றுவேன் என்று ஆண்டவன் மனதிலேயே ஒரு வைராக்கிய வைத்தார் அன்று முதல் தர்க்கராஜன் ஆண்டவனை எரிப்பதற்காக தாருகாபுரமாதில தாருகாபுரமாதில மதன தர்க்கராஜம் மன்னா அரணாரை எரிப்பதற்கு அக்கினிய வளர்த்து வாரான் அக்கினிய வளர்க்கும் போது அரணாருக்கு பொறுக்காமல் மூத்த மகன் கணபதிய முக்கணனோ அனுப்புதாரே வாமகனே ஆதி மூலம் தாருகாபுரம் அதிலே உங்க தாத்தா தர்க்க ராஜா
உங்க பாட்டி தார்கா வள்ளி இந்த நெய்ய எரிப்பதற்கு யாகம் அதை வளர்த்து வாரார் அந்த நல்ல யாகம் அதை அந்த தர்க்கனோட தலையறுத்து அக்கினி அணைத்து வாப்பா பகவானும் அனுப்புதாரே. அதை கேட்ட ஆதி மூலம் பெருச்சாலை வாகனத்தில் பிள்ளையாரும் வாராரே. அதை பார்த்துட்டானே தர்க்கராஜ நம்ம மூத்த பிள்ளை பேராண்டி இவன் புத்திமதி உள்ள வந்தான் நம்ம தலைய அறுத்தாலும் அறுத்து இவன் கொன்றிடுவான் என்று பச்சன பலகாரத்தை மலை போல குமிக்கார மோதகத்தை கண்ட போது மூஜிக வாகனம் வந்துட்டாரே. அதை அறிந்த பகவானும் இளைய மக வேலவனை இன்பமுட அனுப்புதாரே. வேலவனும் வரபோது பார்த்தாரே தர்க்கராஜா இளைய பிள்ளை வேலவனும் நம்ம பேர பிள்ளை வாராரே. இவருக்கு ஆட்டமன பிடிக்கும் என்று தெய்வலோக தாசிகளை ஆட செய்தான் தர்க்கராஜ. ஆட்டத்தை கண்டுட்டார ஆதி மூலம் அமர்ந்த போது அந்த ஆறுமுகன வந்துட்டாரே. அதை அறிந்தாரே பகவானும் கலைமகளை அனுப்புதார. கலைமகளும் மாறபோது அதை அறிந்த தர்க்கராஜ ஏடுகளை குமித்தாரே. கலைமகளும் பார்த்துட்டாள அவை ஏட்டு புராணங்களை இருந்து அவ வாசிக்காள. அவ பார்த்தாரே பகவானும் நம்ம என்ன செய்வோம் அது செய்வோம் ஐயா வேள்வி தாங்காம நெத்தியில இருந்ததொரு வேர்வையதான் வலித்து கரும்பாறையில சுண்டுதார. ஐயா பாற ரெண்டா வெடித்தல்லவோ பகவானோட வேர்வையில வீர நல்ல சொருவத்தோடு ஒரு புத்திரனும் வந்து பிறப்பாரா. வீரத்தோடு பிறந்ததாலே வீரபுத்ரா வீரபுத்ரா உனக்கு ஒரு வேலை வந்திருக்கப்பா. தார்காபுரத்திலே வாழும் தர்க்கராஜன் தார்காவளி தலை அறுத்து அக்கினிலே போட்டு யாகத்தை அணைத்துவா என்று சொல்ல 18 கரங்களோடு வருகிறார் வீரபுத்திரனாகிய வீரபுத்திரன். தர்க்கராஜன் தார்காவளி யாருன்னு கேட்காம வந்துட்டோமே போயிட்டு வர நேரமாகும் என்று ஆதிமலை பெருமாள் தலை அறுத்தார். அதை அடுத்த வார போது ஆறுமுக வேலை வரும். புள்ளி மயில் வாகனத்திலே வள்ளி மணவாளனும் பறந்து சென்று விட்டார். வால் மயில் ரெக்கையிலே பட்டது. அதனால இன்னைக்கு மயிலுக்கு ஒரு பக்கம் ரெக்க குறையா இருக்கும். தார்காபுரத்திலே வந்து தர்க்கராஜன் தலை அறுத்தார். தார்காவள்ளி தலை அறுத்து யாகத்துல போடுவாராம். அக்கினியும் அணையுதையா வேள்வியும் குறைந்திடுமா. கைலாசம் ஓடி வந்தார். கடவுளிடம் சொல்லுதாரே வீரபுத்திரன் வீரபுத்திரன் வாமகனே பாலகனே இன்னும் உனக்கு ஒரு வேலை இருக்கப்பா. வடக்கே தலையும் தெற்கே காலுமாக எந்த மிருகம் படுத்திருந்தாலும் அதனுடைய தலையை அறுத்து கொண்டு வான். வீரபுத்திரன் வாரபோது வெள்ளை யானை படுத்திருந்தது. அதனுடைய தலை அறுத்தார். அதை அடுத்து வாரபோது காளை மாடு வடக்கே தலையும் தெற்கே காலுமாக படுத்திருந்தது. அந்த காளையினுடைய தலை அறுத்தார். அடுத்து வாரபோது மாசி கிடா அப்படின்னா செம்மறி கிடா அதனுடைய தலையை அறுத்து பகவான் கையிலே ஒப்படைத்தார். வெள்ளை யானை தலையை விநாயகர் பெருமாளுக்கு ஒட்டி வைத்தார். தலை பொருந்தி விட்டது. அன்னையில இருந்துதான் ஆதிமலை பெருமாளுக்கு யானை முகமும் பானை வயிறுமா இருக்காரு பார்த்துக்கோங்க.
அதுக்கு முன்னால ஐயா நம்மள மாதிரிதான் இருந்தாரு. சரி அப்படி மாட்டினுடைய முகத்தை எடுத்தார். ஏ தர்க்கராஜா, என்னை பார்த்து மாடேறி மடையமனு கேட்ட உனக்கு இதே மாட்டு முகத்தை வைக்கிறேன் என்று அந்த காளை முகத்தை வைத்தார். தர்க்கராஜனுக்கு வாசிக்கடா தலையை தார்கா வள்ளிக்கு விட்ட வைத்தார். தலை பொருந்தியது தீர்த்தம் கொண்டு தொய்ப்பாராம். திருபரம்பால் தட்டுவாராம். தூங்கி மொழித்தது போல் சுந்தரமா எழுந்து வாரார். அருமையா தர்க்கராஜா, ஆதியிலே தர்க்கராஜன், பாதியிலே தலவாய் மாடு மாட்டு முகம் வைத்ததாலே மாடசாமி உந்தன் பேரு தாருக வள்ளிக்குத்தான் வாசிக்கடா தலையதைத்தான் தார்கா வள்ளிக்கு வைத்ததால மாடத்தியா உந்தன் பேரு பகவானும் பேர் கொடுக்க தர்க்க மாடன் தலவாய் மாடத்தி வரங்களை வாங்கியல்லோ ஆக்கு வரோம் அழைக்கு வரோம் 1008 வரோம் புல்லு வரோம் மில்லு வரோம் கோடி நல்ல வரங்கள் வாங்கி உப்புடாதி முத்தாரம்மா உச்சிமா காளியோடு தாயான பத்ரகாளி மாரியம்மா தங்கம்மா காலசாமி ஆனவரும் தர்க்க மாட தலவாய் மாடு கைலாச மலை கடந்து கனகசெங்கலே பருவதமா மைப்பாலம் மைப்பாலம் நீரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏகபோதி பட்டணமா கோஜாராஜா நாடு விட்டு புகழ் பெருகி வாராரே சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதை கூடி சங்கரன் கோவிலிலே மாடி மாத்துடுத்து சங்கர நாராயணன் கோமதிய கண்டு மெல்ல தான் வணங்கி குற்றாலம் ஆறாரே அறிவிக்கர நீராடி குற்றால நாதரையும் வயமொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி பெரிய மலை அதில மாடி மாத்துடுத்து செம்பகா தேவியவும் கண்டு மெல்ல தான் வணங்கி பெருமுத்தையா வாசலில அமரபுரணி நதிக்கரையில் தீர்த்தமாடி மாத்துடுத்து குறிமுத்தையங்காவுக்குள்ள என் தலவாய் மாடசுவாமி அங்கு ஒரு நிலையம் பெற்று பாவநாசம் தீர்த்தமாடி அம்பை மாநகரம் விட்டு பிரம்ம தேசம் தன்னாதியிலே சான்றோர்கள் சமுதாயத்தில் முப்புடாதி வாசலில அம்மாளுக்கு எதிரே எல்லோ காவல் தெய்வமாக 1008 மாடனுக்கு அதிகார மாடனாக அமர்ந்திருக்கும் நாளையில என் கற்கன் தலவாய் மாடசாமிக்கும் அட்டகாளி 8 பேரும் காலசாமிக்கு நிலையங்களை கொடுத்து பிரம்ம தேசத்திலே வாழ்ந்து வரக்கூடிய முப்படாதியம்மனுடைய ஆடுங்குல கோமரங்கள் சான்றோர் சமுதாயத்தார் வீட்டுக்கு வரி தவறாமல் கோமரமாக பெயரெடுத்து மக்கள் பெயராக தெய்வம் ஒரு வேலியாக இருக்கும் மக்களே என்றென்றைக்கும் காவல்